Hi friends, welcome to Sumitra சமையலறை. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சூப்பரான கேக் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சூடான பால் சேர்த்து நம்ம இந்த கேக் செய்ய போறோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது கேக் ரொம்பவே சூப்பரா நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கும். இப்போ நான் கேக் இந்த பாத்திரத்துல செய்ய போறேன். நான் ஸ்டீல் பாத்திரம் தாங்க எடுத்துர்க்கேன். இப்போ நான் பட்டர் ஷீட் சேர்க்கல. அதனால நான் அந்த பாத்திரத்துல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அது ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி முடித்ததும் நம்ம 1 ஸ்பூன் இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா இதே மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம கேக்கெல்லாம் ஒட்டாமல் வரும். மைதா மாவு சேர்த்த பிறகு நம்ம இதே போல் டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள மாவில் இதே போல் தட்டினோனாலே வந்துடும். இதே போல் தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டை எல்லாம் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கூடவே நான் 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 240 ml கப்பில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அந்த ஜீனிலாம் கரையிற அளவுக்கு இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டை கலவை கூடவே நம்ம மாவுலாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. நான் எந்த கப்பால் ஜீனி எடுத்தனோ அதே கப்பால் தான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கலாம். சளிச்சிட்டு சேர்க்கும் பொழுது நல்லா கேக் நல்லா சாஃப்டாக வரும். இதே போல் நல்லா சளிச்சிட்டு நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்தாச்சு மாவு எல்லாமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ ஒரே டைரெக்ஷனில் தான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொறுமையாக ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் ஒரே டைரெக்ஷனில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் அதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த பால் கூடவே நான் 3 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். பால் ரொம்ப கொதிக்க வேண்டாம். நல்லா வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதி வரட்டும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெயெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேக் பேட்டரில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நான் இது கூடவே நான் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருந்தேன். அது என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரம் அதில் நம்ம இந்த கேக் பேட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோங்க. இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும்ல அதனால் இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் குக்கர் மீடியமான ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியமான ஃப்ளேமில் தான் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நான் என்கிட்ட இட்லி தட்டு இருந்தது அதை நான் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மாதிரி இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா கிண்ண மாதிரி இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேக் பேட்டரை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போலாம் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு. நம்ம நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. எனக்கு 45 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரு ஃப்ளேமை பொறுத்து நம்ம மாறும். இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கேக் நல்லா நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தி இல்லைனா டூத்பிக் வச்சு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாங்க. கேக் எப்பொழுதுமே எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு தான் நம்ம எடுக்கணும். இல்லைனா உடஞ்சிரும். நல்லா இப்போ ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கேக்கு நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது சைடெலாம் நல்லா ஏற்கனவே நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம்.
இதே போல் கத்தி வச்சு நம்ம எடுத்தோம்னா இன்னும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், கேக் நல்லா உடையாமல் வரும். அதுக்காக ஓரங்கள்லாம் இதே போல் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கவுழ்த்து விட்டோம்னாலே நம்ம கேக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செய்யும் பொழுது கேக் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, ஸ்பாஞ்சியாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோடு செய்யும் பொழுது கேக் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.